பாடி வச்சுருக்காங்க. பாடி தானடா அது முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்குறேன் மச்சி. அது வந்து தென்னை Continue மரமும் on இருக்குது. Chittoor, Kalyanpetta, Kanamari Road for 4 kilometers. சரிம்மா சரிம்மா. தென்னை மரமும் இருக்குது, பாக்கு மரமும் போட்டிருக்காங்க மச்சி. ரெண்டு மிக்ஸில் இருக்குது. இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட் மச்சி. இதுக்கு அடுத்து வர்றது கேரளா செக் போஸ்ட். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்டுங்க. நம்ம வந்து சனிக்கிழமை சாயந்தரம் மணி நீங்கள் பார்க்குறீங்க 5:42. நமக்கு சனிக்கிழமை அப்படியே ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சஞ்சயும் சித்தூரில் இருக்கக்கூடிய ஒரு டோடி ஷாப்புக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். டோடி ஷாப்னோன்னா நீங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் டோடி ஷாப் அப்படிங்கிறது வந்து வெறும் கல் மட்டுமே கிடைக்கிற இடம் கிடையாது. அங்கே நிறைய வந்து சைட் டிஷ்ஷஸ் கிடைக்கும். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பூரா, இறான்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம மெயினாக வந்து புரோட்டாவும் அது கூட கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் போயிட்டுருக்கோம். ஸோ சித்தூரில் வந்து அந்த பைஜூஸ் டோடி ஷாப் அப்படிங்கிறது யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலமாக இருக்குது. வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஓகே, எங்களுக்கும் வந்து அது அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்லேயே போய் ரீச் பண்ணிட முடியும். அந்த ஒரு கான்செப்ட்லேயே நம்ம வந்து அப்படியே பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். ஏடா டோல்கேட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் புதுசாக டோல் பாஸ் எடுத்துட்டேங்க. மந்த்லி பாஸ் எடுத்திருக்கேன். அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து நம்ம ரெகுலராக போகக்கூடிய எட்டிமடை, காக்காச்சாவடி அந்த ரூட்டு தாங்க. ஸோ இதில் பார்க்கலாம். நீங்கள் இதில் லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா காளியபுரத்துக்கு போகும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போய் வேலந்தாவளம் அந்த ரூட்டில் வெளியே போக போகிறோம். நம்ம ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் போய் காளியபுரம் போகிற வழியிலையும் கூட போய் அங்கே ரொட்டி கவுண்டனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரூட்டில் கூட போனாலும் இப்போ நம்ம போகிற ரோட்டில் போய் ஜாயின் பண்ணோம். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் போகிறது வந்து பாலக்காடோட புறவழிச்சாலை, எல்என்டி பைபாஸ் ரோடு. நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் ரோட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தோண்டி போட்டிருக்காங்க. ரோடு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நான் முக்கியமாக ஆனுவல் பாஸ் வாங்கினதுக்கு காரணமே, இப்போ வந்து மந்த்லி பாஸ் தான் வாங்கியிருக்கேன். மந்த்லி பாஸ் வாங்கினதுக்கு காரணமே, நான் ரெகுலராக போகக்கூடிய பாலத்தூர் ரோட்டில் பெருசாக தோண்டி போட்டிருக்காங்க. காலையிலையும் சரி சாயந்தரம் சரி ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதனால தான் வந்து மந்த்லி பாஸ் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து அந்த வேலந்தாவளம் ரோடு. இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வேலந்தாவளத்தில் போய் ஜாயின் பண்ணிடும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைடில் லூனாரோடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்க. இங்கே தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையான செருப்புகள்லாம் வாங்குவோம். சைடில் செமையாக இருக்கலாம். அப்பா சின்ன வயசில் நிறைய அந்த மாதிரி கதை புக்கு நிறைய படிப்பார். சரியா, அப்போல்லாம் வந்து அம்புலி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை புக் ஒன்று வரும். தாத்தா வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரியே இருக்குது. அது பார்க்குற மாதிரி இருக்குது. கிராமம்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சன் போட்டிருப்பாங்க. சன்னு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் நிறையா இருக்கும். தென்னமரம் இருக்கும், பனைமரம் இருக்கும். அதை பார்க்குற மாதிரியே இருக்குது. வீரப்பனும் எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டிருக்காங்க. எதையுமே விட்டு வைக்கல. சரி, தோண்டது ரைட்டு, திருப்பி ப்ராப்பராக பண்ணணும்ல, க்ளோஸ் பண்ணணும்ல. அது எல்லா இடம். ஓ மை காட், எல்லா இடமும் கண்ட மாதிரி கிடக்கு. பாருமா, ஆலமரம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆலமரமா அரச மரமா? நாட்டுக்கல் வச்சு இந்த நாட்டுக்கல் கூட வழி தாண்டா. அதுதான்டா வழி ஆக்சுவலாக. இப்போ இதுக்குள்ள இப்படி கூட போகலாம் போல தெரியும். இந்த தானிஷ் அஹமத் காலேஜ் வழியாக கூட உள்ளே போகலாம் போல. மேப்பில் அதெல்லாம் பார்த்தேன். நாட்டுக்கல் பார்த்தேன். நம்ம இப்போது தமிழ்நாடு கேரளா எல்லைக்கு வந்திருக்கோம்.
2 பக்கமும் தென்னை மரம் சூழ்ந்த ரொம்ப அழகான ஒரு பாதை இது. ரெண்டு பக்கமும் தென்னை மரம் கம்ப்ளீட்லி கோகனட் ட்ரீஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க? இங்கே என்ன இருக்குது? கல்யாண மண்டபமா? இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட் வச்சு இதுக்கு அடுத்து வர்றது கேரளா செக் போஸ்ட் போட்டாங்க இல்லையா? இதில் லெஃப்ட் சைடில் போகிற ரோட்டில் போனால் பல்லடம் மற்றும் பொள்ளாச்சிக்கு போகிறதுனா போகலாம். போட்டுறாங்களா? வழுக்கல் சோதனை சாவடி, காக்காச்சாவடி காவல் நிலையம் போட்டாங்களா? லைட்டெல்லாம் சீரியல் லைட்லாம் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை சீரியல் லைட்டுடன் அன்புடன் வரவேற்கிறதுங்கிற மாதிரி. நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நியாயமாக இந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்தால் டீ நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிடணும் வச்சு. பட் நேரத்தின் அருமை கருதி நம்ம கடப்படன்னு போகிறோம். சரௌண்டிங்ஸ் அப்படி இருக்கு இல்லையா? என்வரான்மெண்ட் அப்படி இருக்கு இல்லையா? அவ்வளோதான், தமிழ்நாடு எல்லை முடிவு. எப்படி லாட்டரி சீட்டு உட்காந்துருக்காங்களா? இல்லையாடா? ஆமாம், லாட்டரி சீட்டு தான். அதான் பார்த்தேன். கேரளா. பேர் வேலந்தாவளம் வச்சு, வேலன் தாவளம். ஓகேவா? அதுக்கு நிறுத்திடுச்சு. ஆரைகளாச்சா? அது கோட்டியா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டைரக்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். டைரக்ஷன்ஸ்னு இருக்கு பாரு. இங்கே இருக்கு பாரு கீழே. Continue for 14 kilometers. 14 kilometers. ஓ, இன்னும் அரை மணி நேரமா? அப்படியடா, இருக்கட்டும். புரியாதுல்ல.
டைமில் இந்த மாதிரி டிரைவிங் போகிறதே அது ஒரு அழகு தான் இல்லை மச்சி? ஒரு ட்ராப் கொடுக்குறா. எத்தனை கிலோமீட்டர் மச்சி? பாரு எப்படி இருக்கு பாரு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய மரம், சைடு தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அகல்யா சாந்தி மருத்துவமனை. நான் இப்படி சொல்லிட்டாங்க. ஏசி ஆஃப் பண்ணிடுவோம் வச்சு ஊர் மொத்தம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குச்சு? 8.6 kilometer. அவ்வளோதானா? அந்த கடைக்கு அவ்வளோதானா? கடைக்கு போகிறதுக்கு 8.6 கிலோமீட்டர்ஸ் தானா? என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்டோம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம் வச்சு. அன்றைக்கி கடைக்கு பாடுறா, இந்த கடை பேர் போட்டு அந்த பைஜூ ஸ்டோரி ஷாப்புக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பாரு. வெளியவா எனக்கு நம்பிக்கை இல்லையே. என்ன போட்டிருக்காங்க? எத்தனை கிலோமீட்டர் சொல்கிறாங்க? Nineteen. அதான் அப்படி சொல்லு. 19 கிலோமீட்டர்ஸ் அதானே பார்த்தேன்.
அது வந்து நீ சொன்னேல்ல ஒரு இடத்துல வந்து 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போங்கன்னு, அதில் பேலன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டில் வி ஹாவ் டு கோ 19 கிலோமீட்டர்ஸ். இது என்ன ஊரா? என்ன ஊர் என்ன ஊர் என்ன ஊர்? மேனோன் பாறையா? ஆர் வி ரைட்? குறிஞ்சியாம்பாறை தானடா? குறிஞ்சியாம்பாறை தான் போட்டிருக்கிறாங்க. மேனோன் பாறை மேனோன் பாறை மேனோன் பாறை இதெல்லாம் குறிஞ்சியாம்பாறைக்கு கீழே தான் வரும் போட்டிருக்கு. பாருங்க சைட்டை பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. காடு ம் செமையாக இருக்கிறது. அதுக்குள்ள வீடு இருக்கு. ஆ அதுக்குள்ள வீடு இருக்கு. அதான் வீடு இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குமா? நம்ம கார்ல இல்லடா, பின்னாடி இருந்து வர வண்டியோட ஷேடோ ரிஃப்ளெக்ஷன். நான் ஷேடோ ரிஃப்ளெக்ஷன். சித்தூர் நோ போட்டுனாங்களா பிரியாவாசிக்கு? அத்தாடி சரி, எப்படி போனோம்? ஸ்ட்ரைட் தானா? ஆமா ஸ்ட்ரெயிட்டா தான். சித்தூர் தாலுக், புளிஞ்சாம்பாறை சித்தூர் தாலுக். டோட்டலாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கு? 15. எப்படி ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. ரைட்டா? ம். இல்லை லெஃப்ட் போனால் எந்த ஊர் போகுது? ஏஎஸ்இபி நாட்டுக்கல். இதை பற்றியா நம்ம அப்போ சொன்னோம்ல, நாட்டுக்கல் போட்டிருக்கோம். இந்த சைட் போனால் இங்கே abundant trees-ஆ? தெரியல.
கோழி கூடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க பாருங்க. கோழி கூடோ இல்லை நாய்க்கா ஏதோ ஒன்று மாதிரி. பார்த்தீங்களா? பார்க்கலையா? அழகாக பாடி வச்சுருக்காங்க. பாடி தானடா? నల్లెపల్లి నల్లెపల్లి చిత్తూరు லெஃப்ட்டடா. லெஃப்டா? ஆமா. இருக்குல்லையா? நல்லா தெரியுமா? ஆமாண்டா பாருங்க. இதில் கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கா? ரைட்டு எங்கேயுமே டேர்னிங் இந்த மாதிரி தெரியல. ஓ, இதுதான் போகணுமா? கூகுள் மேப்பை நம்பி போகலாமா? கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுது? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்ஸா? ஆமாம். சரி, ஓகே. ரோடு அழகாக இருக்குது. கடி பார்த்துட்டு போகலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2.5 கிலோமீட்டரில் ரைட்டு டேர்ன் பண்ணணும். இது அழகாக இருக்கேடா. இது பாக்கு மரம் வச்சு இது ரைட் சைடில் அழகா இருக்கு. இன்னும் இது சர்ச்சு. சர்ச்சா? வீடு வீடு பாரு, வீடு பாடுறா, எப்படி இருக்கு பாடுறா. வீடு நம்ம இல்லை. நீ லெஃப்ட்ன்ற, ஏன் கூகுள் மேப்ல லெஃப்ட்னு வரல? வாய்ஸ் வரல. அதான் லெஃப்ட் சொன்னாங்களா? அதான் என்ன சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிருக்கோம்ல. இல்லடா, எப்படினாலும் சொல்லணும்ல. கொஞ்சம் கம்மி தானே பண்ணியிருக்கோம். சவுண்டு மியூட் பண்ணலையே. ஃபோனு கம்மியாக இருக்கு. அப்படியா? ஆமாம். ஃபோனை கம்மி பண்ணிட்டியா? வைடா, ஃபோனில் சவுண்ட் வைடா. அதான் நான் பார்த்தேன். லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்னடா இது? அர்ஜென்டினாவா? நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்கடா இங்கே. நம்ம ஊர்லேயும் தான். இல்லைடா, இங்கே நம்ம ஒவ்வொரு கிராமமாக வந்து பார்க்கும்போது நிறைய ஃபுட்பாலுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஃபுட்பாலை. ஏகப்பட்ட கட் அவுட்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. வாய்ப்பாறை போனோம்ல, அப்போ கூட பார்த்து ரொனால்டோக்கு இருக்குடா. பட் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாரு, ஒவ்வொரு கிராமத்துக்கு வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் காட்டுக்குள்ள போகிற மாதிரி போகுது. மழை மேகமாக இருக்கு. ஆனால் செமையாக இருக்குது. இல்லைடா, இருட்டிடுச்சு. மழை மேகம் இல்லை, இருட்டிடுச்சு. டைம் ஆகுதுல்ல. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நான் சொன்னேன்ல பாரு, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க பாரு. பிளைண்ட் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட். அந்த வண்டி எங்கே போகுது? மலையாளத்தில் எழுதியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இங்கே சேட்டா இருந்து
சவுண்ட் வை மச்சி, என்ன சவுண்ட் வை, என்ன சவுண்ட் வை. 400 மீட்டர்ஸ்ல டர்ன் ரைட்டா, இப்போ 110 meters. Turn right. டர்ன் ரைட்டா. இங்க திரும்புறது இங்க அந்த இடத்துல இருக்கும். Continue for 2 kilometers. ஓகே. ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம். என்ன 7.3 kilometer. இங்க ஏதோ ஆறெல்லாம் இருக்குன்னு வேற சொன்னாங்களா? பக்கத்துல பக்கத்துல இவ்வளோ ஆறெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பக்கா காட்டுக்குள்ளே போற மாதிரிலாம் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னது 6. 6 கிலோமீட்டர்? ஓ 6 கண்டுபிடிச்சியா? ரிவர். ஆமா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னா வேற கண்டுபிடிச்சிடலாம். லெவலில் இருக்கு. உங்க அம்மா கூட்டு வந்துருக்கலாமோ? மேப்லயே இருக்கு. என்ன ரிவர் பேர் என்ன போட்டிருக்காங்க? ஏறவே இல்லை. ஒரு ரிவர் போற மாதிரி இருக்கா? ஆமா. இல்லை இல்லையா? வாட்டர் பாடி இல்லையா? இருக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன். அது தூரமா போக கொஞ்சம் அது தூரமா போகணுமா? கொஞ்சம் தூரம் போகணும். வண்டி இறங்கு. இந்த இடத்துல ப்ளூ கலர் ஏதோ காமிச்சதா திடீர்னு காணும். ஆமா காடுடா டேய். நல்லா இருக்கு. இங்கே நைட் எப்படி இருக்க போதும். நம்ம வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது இருட்டிரு. இப்பவே இருட்டிருச்சு இல்லை? லைட் எல்லாம் போட்டாங்க பாரு. வீடு சூப்பரா இருப்பாரு. அப்பாவோட டிரைவிங் எப்படா இருக்கு? In 400 meters, turn left. ஆமா. ஏன் கேட்கல? ரொம்ப தெரிஞ்சு போனதா? என்ன இங்கேடா? இன்னும் போகணுமா? Turn left. இங்க எங்கடா இருக்கு லெஃப்ட்? அங்கே ஓ அங்க. ஓகே ஓகே ஓகே. நம்மள மாதிரி அவங்க அங்கே தான் போகிறாங்களா? In 600 meters, turn right onto Chittoor, Kalyanpeta, Kanamari Road. இதுதான் இந்த ரோடு தான். நான் வந்தாலும் அமைச்சா அன்னைக்கு அந்த ரோடு தான் இது. இது நேராக குறிஞ்சியாமரை தான் போகுது. அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், சித்தூர் ரோடு போகுது, நம்ம இந்த நாளைக்கு போவோம் அப்படின்னு. அந்த ஆறு வந்துடும். அது ஓகே. அதுதான் அப்போ அவங்க அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே யார் இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரோடு தான் நினைக்கிறேன். போய் பார்த்தா தெரியும். அந்த அந்த வந்துட்டோமா? ஓ இந்த பாலம் தெரியுது. இதானடா? என்னடா போட்டிருக்காங்க? பள்ளி மொக்கு. இதில் ரைட்டில் Turn போகணும்டா. right onto Chittoor, Kalyanpeta, Kanamari Road, then turn left to stay on Chittoor, Kalyanpeta, Kanamari. ஓகே. செமையாக இருக்கு. இதான் இடம். நரணி பிரிட்ஜ். ஓ இங்கே எல்லாம் இது ஒன்றும் சீனிக் பிளேஸ் போல். தண்ணி இல்லாமல் இருக்குது. தண்ணியே இல்லை. தண்ணி இல்லை. சும்மா மக்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வேணா இருக்கு. ஆமாம் இருக்கு. கொஞ்சமாக ஓடுது.
கொஞ்சமாக Turn தண்ணி left வருது. to stay on Chittoor, Kalyanpetta, Kanamari Road. அது முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்குறேன் மச்சி. அது வந்து தென்னை Continue மரமும் on இருக்கு. Chittoor, Kalyanpetta, Kanamari Road for 4 kilometers. சரிம்மா சரிம்மா. தென்னை மரமும் இருக்கு, பாக்கு மரமும் போட்டிருக்காங்க மச்சி. ரெண்டு மிக்ஸில் இருக்கு. நீ சும்மாவே வரலாம் போலேடா, அடிக்கடி வரலாம் போலேடா. சூப்பராக இருக்குடா. 4.1 கிலோமீட்டர் தான். டெஸ்டினேஷனா? ஆமாம், அதான் வந்துச்சு. இல்லை என்னது வீடா இல்லை நர்சரியா? பயங்கர டென்ஸாக இருக்கு. பாரு லெஃப்ட் சைடில் பாரு, இப்போவே இருட்டாக இருக்கு மச்சி. உள்ள ஒன்றுமே தெரியல. சவுண்டு கேட்குது, பாரு பூச்சி எப்படி சவுண்டு. இருக்கு பாரு உள்ள. ஆமாம், பியூர் ஃபாரஸ்ட். ஆ இல்லைடா, அது வந்து இப்போ யாரோ தோட்டம்டா, அது ப்ரைவேட் ஃபார்ம். அது 5 நிமிஷத்துக்கு போயிடலாம். ஏசி ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன் இல்லையா? சில்லுன்னு தான் இருக்கு. சரியே மறுபடியும் இந்த சீன் இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 2.9. ஓகே ஓகே, 3 கிலோமீட்டர்ஸ். பெருசாக வண்டி இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு. வந்தாலும் வரும். நிறைய காரணம் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக காடாக இருக்கலாம். தென்மை ஏரியா நிறைய இருக்கு. தென்மை ஏரியா தான் நிறைய இருக்கு. டேர்னிங்ஸ் நிறைய இருக்குன்றியா? ஏன் கடைசி டைம் வீடு பாரு. நீ எவ்வளோ தூரம்டா? அவ்வளோதான் வந்துட்டோம். வந்துட்டோன்னா கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரம் தான் எவ்வளவு? 750 மீட்டர். 750 மீட்டர்ஸ். ரைட் சைடா லெஃப்ட் சைடா?
ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கலாம் ரைட்டு கட்ட கூட இல்லை. டெஸ்டினேஷன் will be on the right or left சொல்லுவாங்க. லெஃப்ட்டு. another espresso. Why this speed? In 400 meters, your destination will be on the left. அம்மா மாதிரியே இங்கே வந்திருப்பாங்களோ. ஏன் இதுதான்? என்னடா ஆமாம் இதுதான். ஐயோ கடை இருக்கா இல்லையா? கடை இல்லை போலையே. Your destination is on the left. ஐயோ டோன்ட் ட்ரிங்க் ஒன்று போலீஸ் அலர்ட். கடை இல்லை. என்னடா இது? ஆஷம் ஆஷம். ஏன் கடையை லாக் பண்ணியிருக்கிறாங்க? ஆனால் க்ளோசஸ் சார் 8 PM தானே. இல்லை கடையே இல்லைடா, கடையே இல்லை. வா திருப்பிட்டு போவோம். ஆமாங்க, நீங்கள் பார்த்த மாதிரி கடை மூடி இருந்தது. ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகல. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு சில கடைகள் இந்த பகுதியில் இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற வழியில் இதுக்கு இணையான இன்னொரு கடையில் போய் நாங்கள் பரோட்டா மேலும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். அதை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஊர் லோக்கல் கைட் சேனல் தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். செம்மையாக இருக்குது. என்னது ஹோட்டலா? ஹோட்டல் தான் வாங்கலாம். ஹோட்டலாடா? அதான் நினைக்கிறேன். ஐயோ தாண்டி விட்டேனே. கொட்டாரம் ஹோட்டல் தான் போட்டிருக்கு. இந்த புரோட்டா, இந்த சிக்கன் ரோஸ்ட்டு, இந்த டக்கு ஃப்ரையு நல்லா நிறைய பீசஸ் இருக்குங்க. 2 பெரிய ஃபிஷ்ஷு, நல்ல ஃபிஷ்ஷு, நல்ல சைஸ் ஃபிஷ்ஷு எல்லாம் சேர்த்து மொத்தமே